பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 17. அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த புதிய நாளிலே புதிய இறை வார்த்தையை கொடுத்து புதிய ஆற்றலோடு உமது அன்பு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய பலத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி பலத்தோடு உமது திருமுகத்தை தேடி வர பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. வாக்களித்த ஆவியானவரை நீர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு தந்தையிடம் பேசி எங்களுக்காக கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக புதிய வாழ்வுக்கான விதிமுறைகளை எங்களுக்கு கொடுத்து பழைய வாழ்வை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றி உமது அன்பு மகனாக மகளாக எங்களை உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சிறைப்பட்டதை போல் இருந்த சூழ்நிலையில், ஒரு பாலை நில வாழ்க்கையை போல் இருந்த நேரத்திலே எங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றி உம்மோடு கூட இணைந்து இருக்க நீர் செயலாற்றி இருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் தூய ஆவியானவருடைய துணையோடு நடக்க, தூய ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து செயலாற்ற நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக குழந்தை மனதை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு செல்லக்கூடிய வழிகளையும் ஏமாற்று வழிகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆனாலும் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் பரிசுகளை கொடுக்கின்றீர். விண்ணக ஆசீர்வாதங்களை பரிசாக கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடம் இருந்து எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகும் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம், கெட்ட வார்த்தைகளை பேசி இருக்கின்றோம், உமது வழியில் நடக்காதபடி அநேக மக்களை தவறான வழியில் வழிநடத்தி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றிய தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. சூழ்ச்சிகளில் நாங்கள் விழுந்து விடாதபடி, மற்றவர்களை சூழ்ச்சிக்குள் கரியேளிக்க நாங்கள் தவறான வழிகளை கற்றுக் கொடுத்த இந்த சூழ்நிலைக்காக மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து தீய எண்ணங்களையும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அநேக மக்களை நாங்கள் தவறான வழியில் வழிநடத்தி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் என் ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. சில நேரங்களில் நாங்கள் பிரிவினைக்கு காரணமாக இருந்திருக்கின்றோம், பிளவுக்கு காரணமாக இருந்திருக்கின்றோம், கட்சி மனப்பான்மைக்கு காரணமாக இருந்திருக்கின்றோம், சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருந்திருக்கின்றோம், பொறாமை பகைமையை கொண்டு சில நேரங்களிலே சிலை வழிபாடை கொண்டு அழுக்காரில் எங்களை கையளித்து மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி இறை ஆட்சிக்கு
தேவையான அன்பும் பாசமும் நேசமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்னயமும் தன்னடக்கமும் கனிவும் நம்பிக்கையும் கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. சவுலை பவுலாக மாற்றி மகிழ்ந்த என் தெய்வமே, இந்த நேரத்திலே எங்களையும் நீர் மாற்றி உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தவறு செய்து செய்து பெருமையோடு அலைந்த நாட்கள் போதும் தகப்பனே. இந்த நாளில் இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்து என் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு குற்றங்களும் செய்து விடாதபடி, குற்றங்களில் அகப்பட்டு விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் உம்மை தேடி வந்து என்னோடு இணைந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், என் ஆண்டவர் எனக்கு தேவை, என் ஆண்டவரை விட்டு நான் வழிவிலக மாட்டேன், என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், என் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். கண்ணீரை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுடைய தளர்ச்சியும் பலவீனங்களையும் அன்பு பரிசாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய சுமைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள், அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆம் தகப்பனே, கனிந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மக்களுடைய சுமைகளை தாங்கிக் கொண்டு அவர்களை திருத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமா, குடும்பங்களில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியான செயல்கள் மாறும்படியாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, தான் என்கின்ற அகங்காரத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாட்டையும் ஆளக்கூடிய பிரசிடென்ட்மார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். சீஃப் மினிஸ்டரை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அரசியல் செய்து மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை செய்யாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து ஏமாந்து போய்விடாதபடி உண்மையோடு நடக்கவும் அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பு நேசரே, இரக்கத்தின் தெய்வமே, இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் விட ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கொடூரமான பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவுவதாக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எல்லோரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நாளிலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும் ஃபாத்திமா அன்னையே, எங்களோடு கூட இருக்கும் ஜெபமாலை தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை மகனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.